வெல்கம் டு அன்புடன் ஜோ சமையல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது புதினா ரசம். அதுக்கு நான் ஒரு நெல்லிக்காய் சைஸு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 பல் பூண்டு, மிளகு, ஜீரகம், ஒரு காஞ்ச மிளகாய் வச்சுருக்கேன். கொஞ்சம் புதினா, உப்பு, மல்லி இலை, 200 ml தண்ணி, ஒரு காஞ்ச மிளகாய், உளுந்து, கடுகு, உளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை வச்சுருக்கேன். இப்போ அந்த புளி கூடையே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்திக்கலாம். ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜார் எடுத்து பூண்டு, வரமிளகாய், மிளகு, ஜீரகம், புதினா தலையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். இதை இப்போ நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா அரைச்சாச்சு, அது இருக்கட்டும். இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு வடை சட்டி வச்சுக்கலாம். அதில் கரைச்சி வச்சுருந்த புளி கரைசலையும் தண்ணியும் ஊற்றிக்கலாம். இப்போ இது கூடவே கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி பழத்தை போட்டு கொதிக்க விடலாம். இப்போ இது கொதித்து வரணும். உங்களுக்கு புளிப்பு கம்மியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு கொதி வரட்டும். இப்போ பாருங்கள், ஒரு கொதி வந்துருச்சு. கொதித்து வரும்போது நம்ம அரைச்சி வச்சுருந்த பூண்டு, ஜீரகம், மிளகு, புதினாலாம் போட்டு அரைச்சி வச்சுருந்ததில்ல, அதை போட்டு கலந்து விட்டுக்கலாம். மிக்சியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அலசி ஊற்றிடலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா கிளறி விட்டு ஒரு 3 நிமிஷம் கொதிக்க விடலாம். நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ சிம்மில் வச்சுக்கலாம். நல்லா பச்சை வாசம் போக கொதித்து வந்துருச்சு. அதனால எடுத்துட்டு தனியாக ஒரு சின்ன தாளிக்கிற வடை சட்டி வச்சு, சிலர் நெய் ஊற்றுவாங்க. நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். கடுகு, கருவேப்பிலை, எண்ணெய் ஊற்றி தேங்காய் எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை போட்டு வரமிளகாய் 1 கிள்ளி போட்டு தாளித்து ஊற்றிடலாம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மேலே மல்லித்தலை தூவி இறக்கிட்டால் புதினா ரசம் ரெடி ஆயிடுச்சு. ஒரு சிலர் மல்லித்தலைக்கு பதிலாக புதினா இலையும் தூவி விடுவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அன்புடன் ஜோ சமையல்.